அதாவது வைல்ட் கார்டு என்ட்ரியில் அர்ச்சனா வந்ததுலேருந்து அர்ச்சனா மட்டும் இல்லை, யாரையுமே அக்செப்ட் பண்ணுற மனநிலை மாயாவுக்கே இல்லையா. என்ன எங்கள் வீட்டில் இவங்களாம் இதுக்கு வந்துட்டு இருக்காங்க. கைண்ட் பர்சன் அப்படி பேச மாட்டாங்களே, யார் வந்தாலும் அக்செப்ட் பண்ணுறவங்க தானே கைண்ட் ஹார்ட் பர்சன்ஸ். மாயாவுக்கு அப்படி இருந்துதான். அது இல்லாத இவங்க வந்த உடனே ஐஷு ஏதோ ஒரு விஷயம் சொன்ன உடனே அழுதாங்களா. ஓ இவ்வளோதானா இந்த பொண்ணு, சிச்சி இது ஒரு வாரம் கூட தாங்காது போல இருக்கு, இதை நம்ம இவ்வளோ சீன் போட்டோமே அப்படின்னு நினைச்சாங்களா. அதுக்கப்புறம் போய் அங்கே உட்காந்து அழுதுட்டுலாம் ஐயோ தம்மா ஒரு ஃபேக்காக இருக்கும்னு நினைச்சாங்களா. அதுக்கப்புறம் தேவையில்லாத பல விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க. இந்த உமன் கார்டு இதெல்லாம் பற்றி நீங்கள் பேசுனீங்க. இதெல்லாம் வந்து உங்களை மேலே எனக்கு வெறுப்பு இருக்குது. அதுக்கப்புறம் இப்போதான் கடந்த 2 வாரமா ஓகே, 2-3 வாரமா நீங்கள் ஓகே மாதிரி இருக்கீங்க. இப்போதான் இந்த மாயாவுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இருக்கீங்க. அதாவது முன்னாடி நீங்கள் இருந்தீங்கல்ல, அது வந்து ரொம்ப ஃபேக்காக இருந்தது அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து அர்ச்சனா பற்றி நரேட் பண்ணிட்டு இருக்கிற அந்த காட்சிகளை பார்க்குறோம். இப்போ நம்ம வந்து பதில் சொல்ல முடியாது. இதுக்கு எல்லாருமே அக்ரி வேற கொடுத்துட்டானுங்க. அங்கே இதில் என்னன்னா, முதல் 4 வாரம் இருந்தாங்களே, 4 வாரத்திலேயே 1 வாரத்தில் போயிடுவாங்கன்னு நினைச்சேன். அர்ச்சனா உங்க எல்லாரையும் மண்டியிட வச்சாங்க பார்த்தீங்களா. மாயா இன்னும் பயந்து தெளிஞ்சு நின்றுட்டு இருக்கீங்களே. வயல் காலில் வந்து ஒரு கண்டஸ்டன்ஸை மீற முடியாத, அவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு நீங்க புலம்பிட்டு இருக்கீங்கல்ல, இதுதான் உங்களுடைய வெற்றி. சரி கேம் முடிய போகுது, அமைதியாக இருந்துட்டு தான் அவங்க போவாங்க. அவங்க ஃபன் பண்ணுற மூடில் தான் இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி ஏதாவது எசக்கு பெசக்கா, அதாவது சி நீ எல்லாம் ஏன் வந்த, 1 வாரத்திலே ஓடிடுவேன்னு நினச்சேன், இதெல்லாம் தப்பான வார்த்தைகள் பேசியிருக்கீங்க. அதுக்கும் நீங்கள் ரிப்ளை கண்டிப்பாக வாங்குவீங்க.